எல்லாருடைய ஆட்சியிலுமே குற்றங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் குற்றமா மக்கள் ஒரு பதட்டமாவே இருக்காங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நாங்குநேரில எங்க பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங் தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்படுறாங்க. லிமிடெட் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும்ல யார் புறம்போக்கு யார் மொல்ல மாதிரி யார் என்ன தப்பு செய்யறான்னு தெரியும்ல. அவங்களை கூப்பிட்டு கண்டிச்சு காலுகையை உடைச்சு இங்க உள்ள போடுங்க. ஒரு கேஸ் வாங்கிட்டா 100 கேஸ் வாங்குறான், 60 கேஸ் வாங்குறான், குடிச்சு கை காலை உடைச்சு குண்டாஸ்ல போட்டு லைஃப் சோழியை முடிச்சு இருந்து என்ன பண்ண போறான்? தியாகி பட்டம் வாங்க போறான். அதிமுக காரனா பதிவு பண்ணல. திமுக அதிமுக ஆட்சிக்கு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சாமானியன்ட்ட போய் கேட்டா கூட அதிமுக ஆட்சியில மக்கள் பாதுகாப்போட இருப்பாங்க. ஒரு பயம் இருக்காது, கட்ட பஞ்சாயத்து இருக்காது, பெரிய ரவுடிசம் இருக்காது, மணல் கொள்ளை இருக்காது, மக்கள் நிம்மதியா வாழலாம். ஆனா இங்க ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் மக்கள் டெய்லி வாழ்றாங்க. மகளிருக்கு பேருந்து இலவச பேருந்து கொடுத்தீங்க, உங்க அமைச்சர் ஓசி பஸ் சொல்லி கிண்டல் பண்றாரு. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தீங்க, அதை போய் கடைசி வருஷம் தேர்ட் இயர் முடிச்சு போற பையனுக்கு போய் லேப்டாப் கொடுக்குறீங்க. பிளஸ் 2 முடிக்கிற பையனுக்கு கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும். இதை கூட நம்ம மாணவர்கள் நம்புவாங்களா சொல்லுங்க? ஓட்டு இருந்தா லேப்டாப் கொடுப்பீங்க, ஓட்டு இல்லைன்னா லேப்டாப் இல்ல. ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் அதிமுகவினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மாணவர் அணி தலைவர் எஸ்.என். முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கிருச்சு, எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் களம்? நீங்களாம் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர். தேர்தல் களம் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. மக்கள் திமுக மேல வெறுப்புல இருக்காங்க. எங்க பார்த்தாலும் கொல்ல. இன்னைக்கு கூட ஒரு பாப்பா திருநெல்வேலியில பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா அதிமுகவுக்கு மக்கள் சாதகமாக இருக்காங்க. இல்லை, இப்போ அவங்க தரப்புல இருந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வலுவான கூட்டணி ஒன்று நாங்கள் அமைச்சிருக்கோம், ரொம்ப ஜெல்லாக இருக்குது, இது ஒரு கொள்கை கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வெற்றி கூட்டணி. அது உண்மையும் கூட 2019, 21, 24 இந்த மாதிரியான பொது தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை தவிர்த்து ஊராட்சி மன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரியான கவுன்சிலர் தேர்தல், இப்போ எல்லா தேர்தலையுமே தொடர்ச்சி நாங்கள் வெற்றி பெற்று வர ஒரு வெற்றி கூட்டணி. ஆனால் அதிமுக கூட்டணி அப்படிலாம் அவங்க தொடர்ச்சியாக தோல்வி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கும் பொழுதும் அதிமுக ஆட்சி அமையும்னு எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட நிறையா கட்சிகளை 1-2 சீட்டு கொடுத்து கூட்டணி வச்சுருக்காங்க, கூட்டணியை நம்பி இருக்காங்க. ஆனால் அதிமுக நாங்கள் மக்களை நம்பி இருக்கோம். மக்களுடைய திட்டங்கள், எடப்பாடி அரசுக்கு திட்டங்கள், வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. அதனால் அதிமுக எப்பவுமே மக்களை நம்பி இருக்குது. பொதுவாக சொல்லப்போனால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் எங்கள் ஆட்சியில். அதனால் மக்கள் ரெடி ஆகிட்டாங்க திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அதிமுகவும் கூட்டணியை வச்சு தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சியை வந்து நம்ம கூட்டணியை நம்பி தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? திமுக கட்சியும் கூட்டணியை திமுக அளவுக்கு நாங்கள் கூட்டணி வைக்கல. நாங்கள் என்ன ஒரு 6-7 கட்சி 8 கட்சி இருக்கோம். அவங்க 60 கட்சியில் வச்சுருக்காங்க. அத்தனை கட்சியை அந்த கட்சியை நம்புறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால அத்தனை பேரும் வந்து கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்ல? அப்படிலாம் கிடையாது. அரசியல் சூழலை பொறுத்து கூட்டணி வைப்பாங்க. அதிமுக பக்கத்து கூட்டணி வைக்கிறவங்க அதிமுகவை நம்பி வருவாங்க, திமுக பக்கத்து போறவங்க திமுக நம்பி போவாங்க, அவ்வளவுதான். இப்போ அதிமுக ஆட்சி காலத்திலையும் வந்து இது மாதிரியான சில குற்றங்கள் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குது, காவல்துறையுடைய அராஜகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காவல் நிலையம் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்க மாட்டோம்ல. அப்போ இந்த அளவுக்கு இல்ல. தான் வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இருந்துச்சு, நடந்துச்சா? ஸ்கூல்ல குழந்தைங்க இருந்து அது நடந்துச்சா? அதுக்கடுத்து நாங்குநேரில எங்க பார்த்தாலும், திருநெல்வேலி சென்சிட்டிவ் முக்கிய நகரமா திகழுது, ஆம்ஸ்ட்ராங் நடந்துச்சு. அதாவது ஒரு நாட்டோட மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொல்லப்படுறாங்க, நடந்துச்சா சொல்லுங்க? இது வரைக்கும் அதை விட இல்லை. அதுல கிடைச்ச A1 அக்யூஸை சுட்டு ஏன் எதுக்கு நேரம் கேட்க முடிஞ்சுச்சா சொல்லுங்க? இப்போ இந்த ஆட்சிக்கு எங்க ஆட்சி பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? இப்போ இன்னும் வந்து எங்க ஆட்சியில எந்த குற்றமும் நடக்காது அப்படிங்கறது தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருடைய ஆட்சியிலுமே குற்றங்கள் நடக்கும். அதாவது குற்றங்கள்ன்றது வந்து ஆட்சியாளர் புரியுறது இல்லை. ஏதோ ஒரு சில குற்றங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் குற்றமா? வார வாரம் கொலையா? வார வாரம் இங்க கொலை, இங்க கொலை, இங்க இங்க ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. மக்கள் ஒரு பதட்டமாவே இருக்காங்க. அதுதான் இங்க கஷ்டம். இல்ல, இதுக்கு எந்த வகையில திமுக தான் பொறுப்பேற்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க? திமுக தான் பொறுப்பேற்கணும். அவங்க தானே ஆட்சி புரியுறாங்க. ஒரு தடவை ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு அவங்களை கடுமையா தண்டிச்சாங்கன்னா நடக்காதுல. விளாத்திக்குளம் பொண்ணு கேஸ்ல இருக்கிற வந்து ஆல்ரெடி தானே, அவனை பிடிச்ச அன்னைக்கே சுட்டு அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணு இறந்துட்டால யார் கொடுப்பா அந்த பொண்ணுக்கு நீதி? அந்த தகப்பன் முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? நான் நேர்ல போயிருந்தேன், அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இந்த பொண்ணை யாராவது கொடுப்பாங்களா? இந்த விஷயத்தை ஈஸியா ஒரு வாரத்துல மறந்துடுவாங்க, ஈஸியா கடந்துருவாங்க. இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு சொல்லியிருக்கான், அவங்க அப்பா இறந்து அவங்க அப்பா கையில் எழுதியிருக்கா பேனால வச்சு, எங்க அப்பா பக்கத்துலயே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மனவேதனையான செயல்கள். இது மாதிரிலாம் அதிமுக நடந்துச்சா? ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அவ்வளவுதான். அதையே நம்ம இது வரைக்கும் பேசிட்டே இருக்க முடியாது.
இல்லை இப்போ அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா திமுக ஆட்சியில் நடந்ததையும் இதே மாதிரி நம்ம பேசிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? இல்லைங்க, பிரச்சனைங்கிறது பிரச்சனை தானே, உயிர் போனது தானே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம்ல. பொதுவாகவே நான் சொல்றேன், அதிமுக காரனா பதிவு பண்ணல, திமுக அதிமுக ஆட்சிக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சாமானியன்ட்ட போய் கேட்டா கூட அதிமுக ஆட்சியில மக்கள் பாதுகாப்போட இருப்பாங்க. ஒரு பயம் இருக்காது, கட்ட பஞ்சாயத்து இருக்காது, பெரிய ரவுடிசம் இருக்காது, மணல் கொள்ளை இருக்காது, புழக்கம் இருக்காது, மக்கள் நிம்மதியா வாழலாம், ஒரு 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 பயம் இல்லாம வாழலாம். ஆனா இங்க ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் மக்கள் டெய்லி வாழ்றாங்க. அன்றாட மக்கள் அவங்களுடைய செயல்பாடுகளில் தினமும் கரெக்டாக ஈடுபட்டு தான் இருக்காங்க. அதுலேயும் கூடுதலாக அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக மாணவர்களுக்கு ஒரு திட்டம், தாய்மார்களுக்கு ஒரு திட்டம், பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிட்டு வர்ற திட்டம், மகளிர் விடியல் பயணம், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் நிறையவே பயனடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு திமுக சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? மகளிருக்கு பேருந்து, இலவச பேருந்து கொடுத்தீங்க, உங்கள் அமைச்சர் ஓசி பஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தீங்க, அதை போய் கடைசி வருஷம் தேர்ட் இயர் முடிச்சு போகிற பையனுக்கு போய் லேப்டாப் கொடுக்குறீங்க. +2 முடிக்கிற பையனுக்கு கொடுத்தா லேப்டாப் கொடுத்தா பிரயோஜனமாக இருக்கும். இதை கூட நம்ம மாணவர்கள் நம்புவாங்களா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய ஏமாற்றம் தெரியுமா? அமைச்சர் வந்து இருந்தா லேப்டாப் கொடுப்பீங்க. அமைச்சர் ஓசின்னு சொன்னது தப்பு தான். ஆனா ஒரு ஓசின்னு சொல்லிட்டாருங்கிறதுனால வந்து அந்த திட்டமே ஒன்றும் நிறுத்தப்படல. அந்த திட்டம் போயிட்டு தான் இருக்கு. அதனால பயனடைகிறீங்க. மக்கள் காசு தானே கொடுக்குறீங்க, அப்பா வீட்டு காசுல கொடுக்குறீங்க. அதிமுக ஆட்சி காலத்திலயும் இன்னும் அவங்கவுங்க வீட்டுல இருந்து காசு எடுத்துட்டு வந்து கொடுக்கல. அப்பவும் அது அரசு காசு தானே. ஆனா திமுக ஆட்சியில நாங்க யாரும் சொல்லி காமிச்சோமா? ஓசி பஸ் சொல்லி காமிச்சோமா? இல்ல, நாங்க பண்ற திட்டத்தை சொல்லி தானே காட்டுவாங்க. இன்னைக்கு இலவச பயணம் அம்மா இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க அம்மா இலவசமா கொடுக்குறாங்க சொன்னாங்க, ஓசி சோர்னா சொல்றாங்க. அமைச்சர் சொன்னது தப்புதான். அதனால அந்த திட்டம் ஒன்றும் தடைபட்டு போகல. அந்த திட்டம் இன்னை வரைக்கும் செயல்படுத்தப்பட்டு தான் இருக்குது. அதனால பெண்கள் பயனடைஞ்சிட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ அந்த திட்டத்துல ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தா நீங்க அதை சுட்டி காட்டலாம். இந்த மாதிரி பாருங்க, இது நல்ல திட்டம் தான், ஆனா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. திட்டத்துல வந்து சிக்கல்லாம் கிடையாது. மகளிர் பயணிக்கிறாங்க, இலவசமா பயணிக்கிறாங்க. இப்ப நாங்கள் தான் அறிவிச்சிருக்கோம் ஆண்களும் பயணிக்கலாம்னு சொல்லி. எங்களுக்கு என்ன நோக்கம்னா மக்களை கொடுத்து மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, மக்களை வந்து இழிவுபடுத்தக்கூடாது. அதுதான் நாங்க சொல்றோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்து 2026 வரப்போற தேர்தலில் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இப்போ சட்ட ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சிருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க வைக்கிறீங்க. அதை வந்து அதிமுக ஆட்சியில எப்படி சரி செய்வாங்க? அதற்கு ஏதாவது திட்டம் ஏதாவது? கண்டிப்பா சரி செய்வாங்க. கண்டிப்பா நீங்க பார்க்க தானே போறீங்க. அம்மாவுடைய ஆட்சி எப்போ இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஒழியும். மணல் கொள்ளை ஒழியும், கஞ்சா புழக்கத்தை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும். கஞ்சாவால தான் கொலாகரவெல்லாம் நடக்குது. போதைப் பொருள் ஒழியும், எல்லாமே ஒழியும். ராம்நாட்லாம் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் தலைவிரிச்சாடுது. அதை எப்படி அப்படின்னு கேட்கிறப்போ எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் அப்படின்னு போட முடியாது. தனிநபர்கள் செய்கிற குற்றத்துக்கு லிமிடெட் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும்ல, யார் புறம்போக்கு, யார் மொல்ல மாதிரி, யார் வைக்கிறா, யார் என்ன தப்பு செய்யறான்னு தெரியும்ல. அவங்களை கூப்பிட்டு கண்டிச்சு காலுகையை உடைச்சு தூக்கி உள்ள போடுங்க. அது இந்த ஆட்சியில் குற்றவாளியும் தெரியும்ல. ஒரு கேஸ் வாங்கிட்டா 100 கேஸ் வாங்குறான், 60 கேஸ் வாங்குறான், 40 கேஸ் வாங்குறான், 20-30 கேஸ் சும்மா தானே தெரியுறான். புடிச்சு கை கால உடைச்சு குண்டாசுல போட்டு லைஃப் சோழியை முடிச்சு இருந்து என்ன பண்ண போற? தியாகி பட்டம் வாங்க போறான். அது இப்ப இந்த ஆட்சியில நடக்கலங்கிறீங்களா? காவல்துறை கட்டுப்படுத்தலங்கிறீங்களா? நடக்கல. அது எப்படி அப்படி இருக்க முடியும்? நீங்களே பாருங்க. நீங்க ஒரு நெறியாளரா பார்க்காம ஒரு சாமானியனா யோசிச்சு பாருங்க. நீங்களே கம்பேர் பண்ணி சொல்லுங்க. திமுக பெஸ்டா, அதிமுக பெஸ்டா சொல்லுங்க. மக்களுக்கு எங்க பாதுகாப்பு இருந்து 5 வருஷம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஆட்சி முடிய தொட்டிக்கும் பிரச்சனை, முடிஞ்சும் பிரச்சனை. இந்த கஞ்சா புழக்கம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அமைக்கணும், இல்லை ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லைங்களா? இந்த மாதிரி இப்படி தான் வந்து கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ள வருது, குறிப்பா இந்த மாவட்டங்கள்ல வருது. இந்த மாதிரி தான் வந்து மாணவர்கள் கையில போகுது, இளைஞர்கள் கையில போகுது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கணும் இல்லையா? இதை வந்து திமுக இந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்க, நாங்க வந்தா சரியா செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்குதான்னு கேட்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு கஞ்சா ஒழிஞ்சிரும் நான் எப்படி நம்புறது? எனக்கு இந்த கஞ்சா புழக்கத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து வருத்தமா தான் இருக்கு, பயமாவும் இருக்குது. ஆனா இது நாளைக்கு எடப்பாடி வளரும் தலைமுறையா சொல்றேன், எந்த ஒரு பழக்கத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணணும். மகளும் சரி, கஞ்சாவும் சரி. ஆனா அவன் வித்தாதானே வாங்கி குடிக்கிறான், விக்கலாம் குடிக்க மாட்டான்ல. நீங்க அலோவ் பண்றீங்க. அதான் என்னமோ நீங்க அரசு விக்கிற மாதிரி நீங்க லிமிடெட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியும் யார் கஞ்சா விக்கிறா, எங்க விக்கிறாங்கன்னு. அவங்களை கூப்பிட்டு அறவே ஒளிங்கன்ற. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா ஏரியாலும் யார் விக்கிறான்னு தெரியாமலாம் இருக்காது. யார் ஹோல்சேல் வியாபாரி, யார் சில்லறை வியாபாரிலாம் தெரியும். அதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. கஞ்சாவை உன் பிள்ளையும் குடிப்பான், நாளைக்கு என் பிள்ளையும் குடிப்பான், எல்லாருமே குடிப்பான். டோட்டலா அவாய்ட் பண்ணுங்கன்ற. அவ்வளவுதான். அதான் அது இந்த ஆட்சியில வந்து காவல்துறை கண்டிப்பா எங்க ஆட்சியில நாங்க பண்ணுவோம். எடப்பாடி தலைமையில கண்டிப்பா நடக்கும். அப்ப இப்ப பண்ணலங்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இப்ப பண்ணலதான். எத்தனை கொலை நடந்திருக்கு? ஏன் இந்த திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது ட்ரெயின்ல ஒரு பையன் கஞ்சா போட்டு எப்படி விளையாண்டான், ஒரு நார்த் இந்தியன் பையனை? அது என்னாச்சு நியூஸ்? எத்தனை நியூஸ் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல? டக்கு 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 டக்குன்னு ஈஸியா கடந்து போறீங்க. ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, இதுல கள்ளக்குறிச்சியில அதை யாருமே கேட்கல.
இப்போ விளாத்திக்குளம் பகுதியில் நடந்த துயர சம்பவம் தெரியும். ஒரு மாணவி வந்து என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். தொடர்பாக நீங்களும் வீடியோக்கெல்லாம் போட்டிருந்தீங்க. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அது சென்சேஷன் ஒரு நியூஸாக வந்த உடனே அதுக்கப்புறமா காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை தப்பு பண்ணது யாரு அப்படிங்கிறவரே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. மானாமரில் ஆகாஷ்னு ஒரு பையன் இறந்தான்ல, போலீஸ் அடிச்சு லாக்கப்டத்துல இறந்தான்ல, அவனை அடிச்சு கொண்டீங்கல்ல, அதே மாதிரி இவன் அடிச்சு கொள்ளுங்க. யார் கேப்பா? அவன் ரவுடின்னு சொன்னீங்க, கேஸ் இருக்குன்னு அடிச்சு கொண்டீங்கல்ல, இவன் என்ன தியாகியா? அடிச்சு கொள்ளுங்கன்ற, இவனை அடிச்சு கொள்ளுங்க. அப்ப தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கறதுதான் உங்க நோக்கமா? தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். அது வெறும் ஒரு அரசு மட்டுமே பண்ண முடியாது இல்ல, அதுக்கு சட்ட திருத்தம் கொண்டு நீதிமன்ற சட்டம். இந்த தவறுக்கு இந்த தண்டனை தான் அப்படிங்கிறது சட்டப்படி இருக்கு. இப்ப சட்டத்தின் ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது என்னுடைய விருப்புக்காக இது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்காக நான் இந்த தண்டனையை, இந்த அதீத தண்டனையை நான் கொடுக்குறேன்னு நம்மளா மட்டும் முடிவெடுக்க முடியாது. தெரியாம ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கலாம். தொடர்ந்து தவறுகளா செஞ்சுட்டு இருந்தா அவனை நீங்க போலீஸ் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கீங்கல்ல, எவ்வளவு பேர் நல்லவன்லாம் கொள்றீங்கல்ல, கொல்லுங்க. இப்ப நாளைக்கு அப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரியான தண்டனைகளுக்கு, நீங்க இந்த மாதிரியான குற்றங்களுக்கு நீங்க சொல்ற தண்டனை தான் கொடுப்பாங்க. குற்றவாளியை கொண்டா யார் சார் போராட போறா? குற்றவாளியை கொண்டு யாரும் போராடுறாங்களா? இப்ப இந்த பையன்லாம் கொண்டு வந்து யாரும் போராட போறாங்க? நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தாலுமே நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுத்துட முடியாது. சட்டத்தின்படிதான் ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியும். சட்டத்தின்படிதான் தண்டனை கொடுக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதிரி பொறுக்கைகளை வந்து காவல்துறை நினைச்சா ஈஸியா கொடுக்கலாம். ஏன் ஆம்ஸ்ட்ராங் ஏன் அக்யூஸ்ட் ஓடும் போது சுட்டேன்னு சொல்லி சுட்டு கொள்ளுங்க, இவனையும் கொள்ளுங்க. அக்யூஸ்ட பிடிக்க போனோம், பிடிக்கும் போது தப்பிச்சு ஓடுனா காலில் சுட்டேன், எங்களை காப்பாத்துக்கிறதுக்கு உயிரை கொட்டோம்னு சொல்லுங்க. போலீஸுக்கு பாராட்டு தானே குவியும். மக்களை பார்த்து தானே காவல்துறை இருக்கீங்க, பண்ணுங்கன்றோம். அவ்வளவுதான். இவன் திரும்ப இந்த பாப்பாவா பண்ணிட்டான், திரும்ப அடுத்து இன்னைக்கு ஜெயில், நாளைக்கு பெயில் வெளியே வருவான், திரும்ப வந்து யாரையாவது பண்ணுவான், அடுத்து இப்படியே பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதானே. கூட்டணி தொடர்பா பேசும்பொழுது அதிமுகவினுடைய கூட்டணியில பாஜகவும் இருக்கிறாங்க. இப்போ இங்க திமுக கூட்டணியை பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் அறிவாலயத்துக்கு தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எத்தனை சீட்டு என்னங்கிறத கேட்டு போறாங்க. ஆனா இங்க அதிமுக ஆபீஸை தேடி யாருமே வர்றதில்லை. எல்லாரும் டெல்லி போறாங்க, பாஜக தலைவர்களை மீட் பண்றாங்க, கூட்டணியில இருக்கும்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு தொகுதி பங்கீடு நடக்குது, எங்க ஆபீஸ்ல நடக்குது. இன்னைக்கு தொகுதி பங்கீடு எங்க ஆபீஸ்ல கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்லி அறிவிக்கிறது வந்து அங்க போய் பாக்குறாங்க. நாங்க இருக்கிற இந்தியா எலெக்ஷனுக்கு நேஷனல் லெவல்ல பிஜேபி தான் தலைமை, தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் தலைமை. இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தல் தானே, அப்போ அதிமுக கிட்ட கேட்டு தானே எல்லாம் நடக்கணும். அது அதிமுகவோட வாய்ஸ் தான் ஹையரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக வந்து பாஜக சொல்றதை கேட்டு நடக்குதோ அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதனால கேட்டேன். ஒரு சில முக்கிய விஷயங்கள் பேசுற மாதிரி இருந்தா இங்க போலாம். இதெல்லாம் கட்சியோட பிரைவசி, இதை எல்லாரும் கேட்கறாங்கன்னா என்னால ஜீரணிக்க இல்ல. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்ப நம்ம ஒரு இங்க இருக்கிற ஸ்ட்ராங் லீடரா இருக்கிறவருக்கு தானே வந்து மக்கள் நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அவரும் வந்து கூட்டணி கட்சிகள்ல ஒருவராக தான் வந்து கலந்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார் அப்படிலாம் கிடையாது. எங்க கட்சியில எவ்வளோ பிரச்சனை, எத்தனை இடர்பாடு, எத்தனை தடைகள். ஒரு மனுஷன் அவ்வளவும் சகிச்சுக்கிட்டு தளர்த்திக்கிட்டு அந்த வயசுல போராடி நின்று சமாளிச்சு வந்து நிக்கிறாருன்னா அவர் ஸ்ட்ராங் லீடர் தானே. இதுக்கு மேல என்ன தகுதி வேணும் அவர் நிரூபிக்கிறதுக்கு? மாண்புமிகு புரட்சித் தலைவர் காலத்துக்கு அப்புறமும் சரி, மாண்புமிகு அம்மா காலத்துக்கு அப்புறமும் சரி, அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சி செஞ்ச சோதனைகள், எத்தனை சோதனைகள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நிக்கிறாருன்னா ஒரு பெரிய டைனமிக் லீடர் தானே அவரு. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் ஒன்று சொல்லுங்க. இப்போ திமுக கூட்டணியில பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு வந்து குறைவான சீட்டுகள் வந்து ஒதுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால அங்கே இன்னும் சீட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமல் 2 கட்டமாக 3 கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவில் வந்து இப்போ இன்னைக்கு நடக்க போகுது, யார் யாருக்கு என்ன நடக்குது. அதே மாதிரி சிக்கல் அதிமுக கூட்டணிலேயும் வர வாய்ப்பு இருக்கு. பாஜக வந்து அதிகமாக கேட்பாங்க, அதிமுகவோட கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு அது தலைமை தான் பார்த்து முடிவு பண்ணணும். அந்த பதில் சொல்ற அளவுக்கு நான் இல்ல, அந்த அளவுக்கு சிக்கல் கூட்டணிக்குள்ள ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறேன். இல்ல ஸ்மூத்தா கழகம் பார்த்து முடிவு பண்ணுவாங்க, தலைவர் பார்த்து முடிவு பண்ணுவார். ஓகே. இல்ல ஏதாவது நம்பர்ஸா ஏதாவது சொல்ல முடியுமா, இவங்களுக்கு இவ்வளவு சீட் தான் கொடுப்பாங்க? பிஜேபிக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல. அமமுக 10ன்னு சொன்னாங்க, பிஜேபி 20 சம்திங் சொன்னாங்க, 25 சம்திங் சொன்னாங்க, தமாக 3ன்னு சொன்னாங்க. அப்படியே இருக்கலாம். பட் ஒரு கூட்டணி நாங்க ஒரு 175 கிட்ட நிப்போம், அது கான்ஃபிடண்டா தெரியும். 175 கிட்ட நிப்போம். அப்பதான் ஒரு தனி பெரும்பான்மை வரும், அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கண்டிப்பா ஆட்சி அமைக்கிறோம். இப்ப ஜெல் ஆயிடுச்சுங்களா கூட்டணி? ஏன்னா பாஜக வந்து முன்னாடி பாஜகவும் அதிமுகவும் 2021 கூட்டணியில இருந்தாங்க. 2024 தேர்தல் வரும்போது கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து இனிமேல் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோங்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்க. இப்போ மறுபடியும் அடுத்த தேர்தலே வந்து கூட்டணி வச்சுட்டாங்க. அப்போ கூட்டணி வந்து ஜெல்லாகுதானே, இந்த கட்சிக்காரங்க வேட்பாளர் இருந்தாங்கன்னா அவங்க வேலை செய்யணும். அது எதிர் ஏடிஎம்கே இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் ஜெல்லா இருந்தாலும் மீடியாக்காரங்க ஜெல்லா விட மாட்டீங்க. பிசிகா கூட தான் பிரச்சனை இருக்கு, திமுக கூட. அதான் அங்க பிரச்சனை. 6 சீட் வாங்குறாங்க, இப்பயும் 6 சீட் தான் வாங்குறாங்க. நாங்க நல்லா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிவிகே கூட வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க, அதாவது என்டிஏக்குள்ள டிவிகே வர போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது இல்லைன்னு 2 தரப்புலையுமே மறுத்துட்டாங்க.
ஒருவேளை டிவிக்கே உங்க கூட்டணிக்கு வந்திருந்தா உங்க கூட்டணி இன்னும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருந்திருக்குமோ? வந்திருந்தா கூடுதலா சில இடங்களை வென்றிருப்போம், அவ்வளவுதான். ஓகே. பட் ஆனா ஓட் பேங்க் இருக்கு, அதனால அது கொஞ்சம் அப்படி ஜெயிச்சிருப்போம். ஆனா கொஞ்சம் கூடுதல் பலமா இருக்கும். ஆனா டிவிக்கே வரலன்னா தான் வந்து ஏடிஎம்கேக்கு சிக்கல். அவங்க வந்தாதான் என்டிஏவே ஜெயிக்க முடியும். ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் டிவிக்கேல இருக்காங்க. சோ அந்த ஓட்டுகள் கொஞ்சம் பலமா இருந்திருக்கும். வந்தாதான் ஜெயிப்போம்லாம் கிடையாது. அப்படி இல்ல. நீங்க பார்த்தாரு. ஏன்னா நிறைய எங்களுக்கு கொஞ்சம் பலம். எத்தனை சீட்டு ஜெயிக்க போறோமோ அதுல தான் கூடுதல் இருக்குமே தவிர ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் வராது அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நிறைய 5000 ஓட்டு ஜெயிக்கிற தொகுதி ஒரு 10000 ஓட்டுல ஜெயிப்போம், ஒரு 15000த்துல ஜெயிப்போம், அவ்வளவுதான். கொஞ்சம் ஓட்டு கம்மியா இருக்கிறதுல கொஞ்சம் ஓட்டு கூட வாங்கியிருப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா நிறைய அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் வந்து திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, விஜய் வந்தாதான் வந்து என்டிஏல ஜெயிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்திருந்தா ஒரு 200க்கு மேல ஜெயிச்சிருப்போம். இப்போ ஒரு 170 180 ஜெயிப்போம். குறிப்பா தென் மாவட்டங்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கு. உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.